உன்னோட பேரு உன்னோட உறவு அந்த பொண்ணோட இதயத்துல இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த பொண்ணு உன்னை மதிக்குதுன்னு அர்த்தம். அது அறிவுல எங்கேயோ வச்சு உன்னை வந்து டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு இன்னும் நீ இதயத்துக்குள்ள போலன்னு அர்த்தம். நீ இதயத்துக்குள்ள பொண்ணோட இதயத்துக்குள்ள போனோம்னா நீ முதல்ல உன்னை செல்ஃப் ரிலையண்டா மாத்து, உன்னோட கேப்பபிலிட்டியை முதல்ல உனக்கு மாத்து. உன்னோட லைஃப் நீ பார்த்து யாருன்னு டிபெண்ட் பண்ணாத. அந்த பொண்ணு வேணான்னு சொன்னா நீ உன்னை என்ன பண்ணுவ? உன்னை உருவாக்கிக்கோ. அந்த பொண்ணு தான் வேணும்னா நீ குடிப்ப அடிப்பனா எந்த பொண்ணு வாழும் நம்ம கூட. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஜாலிக்காக குடிச்சு லைஃப் அழிச்சுக்காத. உன் நரம்பு நாடி எல்லாம் வீக்கா போயிடும். யோசிச்சு முடிவிடு. நான் வந்து ஏதாவது ரொம்ப அட்வைஸ் பண்ண உடனே நான் ஏதோ ரொம்ப உத்தம நல்லவன் அப்படிலாம் இல்ல. நானும் வந்து நிறைய லைஃப்ல அடிபட்டு தான் இந்த விஷயங்களை உனக்கு சொல்றேன். யாரும் சொல்ற மாட்டாங்க இப்பெல்லாம். அவங்க நல்ல விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நம்ம எப்படி தெரியும் இது கெட்டது இதுன்னு? உங்க அப்பா சொல்லுவாங்க, தம்பி இதெல்லாம் தப்பு சரின்னு. அதுல ஏதாவது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ. இப்படிதான் நம்ம மாற முடியும், நம்மள மாத்திக்க முடியும். சோ ரிலேஷன்ஷிப்ல பொறுத்த முடிவு பண்ண உள்ள போயிட்டு அழுது வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு தெருவுல நிக்காத. அப்புறம் வந்து சுத்தி இருக்கிறவங்க மேல கோவப்படாத.